வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். அண்மை காலமாக கடந்த கால வரலாறுகள் பற்றியும் தற்பொழுது அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் உரையாடி வருகின்றோம். இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது முக்கியமாக வருகின்ற கேள்வி என்றால் உண்மை எது? எல்லாரும் தாங்கள் உண்மையை பேசுவதாகத்தான் வந்து பேசுகின்றார்கள், நான் உட்பட. ஆனால் உண்மை என்றால் என்ன? பிலோசபிக்கல் கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக இவ்வாறான விடயங்களை நீண்ட காலமாக சிந்தித்து கட்டுரைகள் எழுதி வருகின்றவரும், ஆஸ்ட்ரிக் அமைப்பினுடைய நிறுவனரும், அகாடமிக் செக்ரட்டரியும், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினருமான ரவி சுந்தரலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் ரவி. வணக்கம். வணக்கம். உண்மைகளை அறியும் தன்மை எங்களோட மூளையின் கெப்பாசிட்டிக்கு இல்ல. அப்படியேதான் நாங்கள் இப்ப இன்டராக்ட் பண்றோம். கம்ப்யூட்டர் வேலை வச்சு அதோட இன்டர் பண்றோம், ஏஐ கதைக்கிறோம், அதை சொல்றோம், சைபர் கதைக்கிறோம், ரெண்டுக்கும் கலந்த உறவு கொள்ள மனுஷர்களை பெரிய கதைக்கிறோம். அதாவது அரப் மனுஷன், கார்பன் பேஸ்ட், சாரி மெஷின் பேஸ்ட் எல்லாம் கணக்கெல்லாம் கதைக்கிறோம் தானே சைஃபைக்குல. எங்கட மூளை இந்த உண்மையில கண்டறிய கெப்பாசிட்டி இல்லையண்டு. ஆனா எங்கட மூளைக்கும் கம்ப்யூட்டருடைய மூளைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எங்கட மூளையிலும் பார்க்க கம்ப்யூட்டர் மூளை பல மடங்கு, பல 100 மடங்கு ஸ்பீடா இருக்குன்றது தவிர இல்ல. நீங்கள் வீச்சை பெரிய வேகத்தை பெரிய கதைக்கிறதும் வீச்சை பெரிய கதைக்கிறதும் வேற. வேகம் இருக்குது, சரி, வீச்சு இருக்கோன்றது வேற கேள்வி. நாங்கள் அதுக்கு வருவோம். இப்ப நாங்களோட கதை கேட்க எனக்கும் ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேல எனக்கு அறிவு இல்லைன்றதை நான் சொல்றேன் முதல்ல. என்னால மொட்ட முடியாது. அதுக்குதான் அந்த முடல் என்று நான் எந்த முடல் தான் பொதுமான தான் நான் எழுதுறதுமா தெரியும். இந்த புத்தகம் 2005 எழுதின புத்தகம் இன்னும் பப்ளிஷ் பண்ணல போயதவே. அது நான் இந்த முறை பப்ளிஷ் பண்றதை யோசிக்கிறேன். பெரிய அம்பிஷனல் இல்லதான் அந்த பிரச்சனை. அப்ப பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இப்ப உண்மைக்கு வருவோம். இப்ப உண்மையோட 3 விதமாக டிஃபைன் பண்றாங்க. அதாவது மனுஷருடைய ஈடுபாடு இல்லாத உண்மைகள், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பொதுவாக நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம். அது மனுஷருடைய பயஸ் இல்லாது. இப்ப ஸ்கை இஸ் ப்ளூ என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் மனுஷற்ற உலகத்துல அது ப்ளூ தான் தெரியும். அதை ஒரு தடவை டிஸ்பியூட் பண்ணலாம். அப்ப கண் பிரச்சனை உள்ளாக்கள் டிஸ்பியூட் பண்ணலாம். ஆனால் வார்த்தையில நாங்கள் சொல்லிக்க இப்ப வெளிச்காரர் சில கூட சொல்லலாம் ப்ளூ இல்லையன்ட்டு, அவைகளுக்கு ப்ளூ என்ற வேர்டே இல்லை. இப்ப அவைகள் ப்ளூவை எங்கள்கிட்ட இருந்தான் அறியனையோடைய அவை இந்த கலர் சிஸ்டத்துல ப்ளூ இருக்கே இல்லை, அவ கிரே தான். கிரேக்கும் ப்ளூவுக்கும் அவளுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்ப நீங்க அப்ப கதை கேட்க நீங்க என்னத்தை சொல்றீங்கன்னு கூட அவளுக்கு விளங்காது. அப்ப அங்க வேர்டுக்கு வருவோம் திருப்பி. இப்ப எங்களை சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை மட்டும் கதைச்சோம் என்றால் பொதுவாக நாங்கள் ஒத்துக்கொள்ள வேணும். மனுஷருடைய ஈடுபாடு இல்லாமல், பயஸ் இல்லாமல் போயேக்க அது வந்து ஒரு ஒப்ஜெக்டிவ் ஃபேக்ட். அடுத்தது வந்து நாங்கள் ஒரு சப்ஜெக்டிவ் ஃபேக்ட். அதாவது மனுஷனுடைய அன்புலனால தான் கொள்ளுற யதார்த்தம். இப்ப யதார்த்தம்ன்றது ரியாலிட்டி. அப்ப நாங்கள் ரியாலிட்டியை நாங்களாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், நாங்களாம் கட்டி எழுப்புறோம். இப்ப நேச்சர் வந்து கட்டி வச்சிருக்கு, அதை நாங்கள் கட்டி எழுப்பே இல்லை. நாங்கள் ஸ்கை இஸ் ப்ளூன்னு சொல்லிக்க நாங்கள் கட்டி எழுப்பே இல்லை. நாங்கள் அதை விளங்கப்படுத்தி நாங்கள் அறிய எங்கட யதார்த்தத்துல சொல்றோம். தெரியும். அப்ப இப்ப இது வந்து அப்ப யதார்த்தத்துல உண்மையான ஒப்ஜெக்டிவ் யதார்த்தம்ன்றது நீங்க டிஸ்பியூட் பண்ணிடலாம். சப்ஜெக்டிவ்னு சொல்லிக்க நீங்கள் அம்புலனால அறிஞ்சு அதை வெளிக்காட்டுறதுக்கு நீங்க கொண்டு வாரீங்கள். ஏதோ விதத்துல நாடகம் நடிக்கிறீங்கள் அல்லது வேர்ட்ஸால சொல்றீங்கள். இது 10 ஆண்டு நாங்கள் வருவோம், மேத்தமெட்டிக்ஸுக்கு போறோம், டெக்னாலஜிக்கு போறோம், சரியா? அதுக்கு வருவோம். 3வது வந்து சோசியல் ரியாலிட்டி. அதாவது நீங்கள் சமுதாயமாக சில நியதிகளை ஏற்றுக்கொண்டு அதன் வடிவத்துல நீங்கள் அதுதான் ரியாலிட்டி என்று ஏற்றுக்கொள்றீங்க. இதுதான் 3. அப்ப நீங்கள் இப்ப எங்கட பிரச்சனைக்கு வந்தோம்னா இந்த யதார்த்தம்ன்றதை இப்ப நான் டிஃபைன் பண்ணோம். யதார்த்தம் என்ன? அதை ஆக்கள் சொல்லுவார்கள் உண்மையான ட்ரூத் அண்டு. அதாவது உண்மையான அது சயின்ஸ். இதுதான் பிலோசபின்ற பிரச்சனை. இதுதான் எப்பவும் ஆகிவன் வந்து வட்டமா போறது ஒழிக்க தான் அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்றோம். இப்ப யாரோ பாடி விட்டாங்க பிலோசபிக்கலி நீங்கள் சொல்ற வேர்டு எல்லாத்தையும் போட்டு கட்டினான். நீங்க உங்களோட மதுரை கோபுரத்தை பாக்குறோம். மதுரை கோபுரத்தை பார்த்துட்டு நீங்க சொல்ற வேர்டுகளை வச்சு கட்டினீங்கன்னா அந்த மதுரை கோபுரம் வருமெண்டா வராது. பிகாஸ் இட் டோன்ட் வொர்க் லைக் தட். சரியா? அதுக்கு வந்து நீங்கள் கணக்கு விஷயங்களை சொல்லி காட்டி எழுப்பி எல்லாம் படங்கள் எல்லாம் காட்டி கணக்கு விஷயங்களை சேர்த்து செய்ய நீங்கள் கணக்க டைமென்ஷனை சேர்க்க நீங்கள் அதை ஏதாவது கிட்டத்தட்ட உருவாக்கலாம். சரி, அப்ப இப்ப பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இப்ப முழு ரியாலிட்டி என்று சொல்லிக்க எங்களுக்கு அப்பால் எங்கட 5 புலன்களுக்கும் எங்கட கம்ப்யூட்டர் ப்ரோசஸ் மண்டேக்கு இருக்கிற ஆர்கானிக் ப்ரோசஸுக்கும் அதான் நான் கார்பன் பேஸ்ட் ப்ரோசஸ் சொல்றேன் இருக்கிற தொடர்புகளை பற்றி தான் நாங்கள் இப்ப கதைக்கிறோம். கண்ணுக்கு எட்டே இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறோம்? கண்ணாடி ஓடுறோம், டெலிஸ்கோப் ஆகிறோம். காதுக்கு எட்டே இல்லைன்னா நாங்கள் அதுக்கான ஃப்ரீக்வன்சியை கொட்டுறோம். அப்ப எங்கட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கூட மென்செட்ட மிகவும் குறைவு. எங்கட கண் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கூட மிகவும் குறைவு. அப்ப நாங்கள் விஷுவல் ரேஞ்சில தான் பாக்குறோம். யூவிக்கும்
ஐயாருக்கும் இடையில எங்களுக்கு ஹீட் கூட கண்ணில் தெரியாது. ஹீட்டை கையால தொட்டு தான் எங்களுக்கு அதுக்கு தொட்டு பார்த்தா தான் தெரியும். பூனைக்கும் நாக்கும் ஹீட் தெரியும் கண்ணால. டிராவில ஹன் பண்ணக்கூடியதா இருக்கு. ரைட், இன்ஃப்ராரெட்ல ஹன் பண்ணுங்க. இப்ப யூவின்றது ஒருத்தருக்கு உதவாது, அது எல்லாத்தையும் மெரிச்சு விட்டுரும், கேன்சரை கொண்டு வந்துடும். அது மனுஷருக்கு மட்டுமில்ல மிருகங்களுக்கும் தான் பொதுவில் யூவியை அறியக்கூடிய பார்க்கக்கூடிய ஆட்கள் கடலுக்கு ஆஞ்சிருக்கிறேன் திமிங்கலங்கள் அவையெல்லாம் அவைகளுக்கு தான் இருந்தது. அப்ப நாங்கள் காது எங்களுக்கு எட்டாது, கண்ணு மட்டாது, எங்கட சுவைகள் டேஸ்டுகள் அதுகள் அடுத்த தொட்டு பார்க்குற தன்மையெல்லாம் பக்கத்துல இருக்கிறது, பக்கத்துல இருக்க ஆக்களை வச்சுதான் நாங்க செய்வோம். அப்ப சமுதாய உறவுகள் நாங்கள் வச்சுக்கொண்டு என்னென்று கட்டி எழுப்புறீங்கள்ன்றதான் கேள்வி. சமுதாய நியதிகளை அது ஒரு உண்மையா தருது. நீங்க சொல்லுவீங்கள் என்ன, நீங்க கதைக்கிறத வச்சு சொல்றேன். உதாரணத்துக்கு ஹிட்லரை பற்றி அடிக்கடி கதைக்கிறார். இப்ப ஹிட்லர் ஒரு கெட்ட மனுஷன் என்று சொன்னால் அது இந்த மூன்றில் எங்க அடக்கும் என்று சொன்னீங்கன்னா அந்த சமுதாய நீதிக்குள்ள அடக்கும். சமுதாய யதார்த்தம் அது ஒப்ஜெக்டிவ் ஃபேக்ட் அல்ல, சப்ஜெக்டிவ் ஃபேக்டும் அல்ல. நீங்கள் அதை கிரகிக்கல உங்களால ஒப்ஜெக்டிவ் ஃபேக்டர்னு சொல்லலாம். இத்தனை கொலைகள் எல்லாம் நடந்திருக்குது, அந்த அடிப்படையில கன்சன்ட்ரேஷன் கேம்ப் இதுகள் எல்லாம் ஒரு ஒப்ஜெக்டிவான விஷயம் தானே. இல்ல அது அதான் பிரச்சனை சொன்னால் செய்த காலத்துல நீங்கள் அப்ப சமகாலத்துல அந்த காலத்துல போயிருந்தா அதை இடப்படும். அப்படி போய் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்கால இருந்தோண்டு கதைக்கிற அமெரிக்கன்ஸ நாங்கள் என்னென்று இட போடுறது? அவைகள் ஜெனசாய்ட் செய்து போட்டு கண்ட்ரியை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கனேடியன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கதைக்க முடியுமோ? அல்லது ஆஸ்திரேலியன்ஸ் கதைக்க முடியுமா? ஏலாது. பிரச்சனை என்று சொன்னால் அந்த காலத்துல போயிருந்து பார்த்தா தான் நீங்கள் கதைக்கலாம். அப்ப இன்றைக்கு இருக்க அமெரிக்கனை வச்சு அந்த கால அமெரிக்கனை இட போடலாம் கேள்வியை நீங்க கேட்கும். அப்ப இன்றைக்கு இருந்து திரும்பி இப்போ ஹிட்லரை பார்த்து அவர் அண்டைக்கு பிள்ளை செய்தவர் என்று சொன்னால் அது இந்த மீனிங் எங்களுக்கு தெரியாது. சரி, அதையும் ஏற்றுக்கொள்ளும். அது ஏற்றுக்கொண்டால் கேள்வி இதுதான் இந்த பிலோசபர்ஸ் வைக்கிற கேள்வி. ட்ரூ அண்டு நீங்க என்னத்தை சொல்றீங்க, அதை என்னத்தை கொண்டு கணிக்கிறீங்க? இதான் இந்த மூண்டையும் கொண்டு நாங்க கணிக்கிறோம். முதலாவதுல நாங்கள் சயின்டிபிக்கா ஏதாவது விதத்துல இண்டிபெண்டா பேசுவோம், ரெண்டாவதுல சமூக நியதியில பெரிய கேட்போம், மூன்றாவதுல சத்தியம் பண்ணி சொல்லுவோம் எனக்கு தெரியும் உதாரணம். அதாவது கோயில் கடவுள் இருக்கிறார் அல்லது ஏதாவது சொல்வார், புலி கூடாது, ஹிட்லர் கூடாது, நான் கூடாது, நீ கூடாது சொல்லலாம். அது சப்ஜெக்ட். அப்ப இதுகளை வச்சு ட்ரூத் என்னத்தை பற்றி கதைக்கிறீங்க, என்னத்தை பற்றி ட்ரூன்னு சொல்றீங்க, அது எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி. அப்ப நாங்க ஜெர்மனிக்கு போவோம். ஜெர்மனிக்கு போனீங்கன்னு சொன்னா ஹிட்லர் ஒரு கெட்ட மனுஷன், சரி ஒத்துக்கொள்வோம். ஆனால் ஹிட்லருக்கு எதிராக அடிபட்ட டெமோக்ரஸியை கொண்டு வந்த எங்கட வின்சென்ட் சர்ச்சில் கெட்ட மனுஷரா என்று கேட்டால் அண்டைக்கு கேட்டிருந்தால் நல்ல மனுஷன், சரியோ? அண்டைக்கு கேட்டிருந்தால் ஏன் அவர் ஹிட்லருக்கு எதிராக அடிபடுற மட்டாட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்க சொல்றோம் அவர் ஒரு ஹிட்லர் தான் என்று சொல்றோம். அப்ப சமகால பிரச்சனை வந்துட்டு. இப்ப ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னா அப்ப கேட்கிறேன்னா என்னத்தை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டா கொலைகளை வச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. அப்ப கொலைகளை வச்சு சொல்றேன்னா எத்தனை 5 கொலைன்னு சொல்றீங்களா அல்லது ஹோலோகாஸ்ட் நடத்தினபடியா கொலைன்னு சொல்றீங்களா என்ற கேள்வியை நீங்க கேட்கணும். அப்படி சொன்னீங்கன்னா கார்பெட் பாம்பிங் செய்த வின்சென்ட் சர்ச்சில் என்ன கொலைகாரனா ஹிட்லருக்கு முதல் கேஸ் அடிச்சு எங்கட சனத்தை சாக்கொண்ட சதாம் ஹுசேனுக்கு முதல் அல்லது வலுக்கட்டாயமாக சாப்பாட்டை பறிச்சு பர்மாக்கு ட்ரூப்ஸுக்கு அனுப்பி இந்திய பெங்கோல பஞ்சத்துல ஆட் பண்ணவர். அப்ப ஹிட்லரா இவரா கூடா என்று கேட்ட கேள்விக்கு நாங்கள் தாங்கிடுவோம். இப்ப சாண்டை இங்கதான் நாங்க சப்ஜெக்டிவ் வரும். சப்ஜெக்டிவ் வந்தோம்னா உண்மைன்றது போயிடும். உங்களுடைய விருப்பு வெறுப்போடத்தான் நீங்க கதைக்கிறீங்க. அப்ப இப்ப என்னத்தை வச்சு இட போடுறதுலதான் பிரச்சனை. இங்கதான் பிரச்சனை. அப்ப இன்றைக்கு நீங்க புலியல் கூடான்னு சொல்லிக்க நான் இதைத்தான் சொல்றேன். புலியல் கெட்டார்கள், சரி எங்களை எல்லாருக்கும் தெரியும். கெட்டவே ஏதோ இதுல எங்களுக்கு தாக்கிறமே நேரடியா தாக்கப்பட்டாங்களே பெரிய பிரச்சனை. இப்ப ஈரோஸ்காரன் எடுத்தீங்கன்னா எங்க பேரை சாப்பலிட்டாங்க. அதை விட இபிஆர்லவும் இஎன்டிஎல்லவும் சாக்குண்ட சனம் எங்கள கூட எங்கட 187 பேர்ல செத்த சாக்க வெளியாளாக்களை சாக்கப்பட்டாக்களா 4 பேரை 5 பேரை தவிர மிச்சாக்கள் எல்லாம் இபிஆர்ல அல்லது இஎன்டிஎல்ல போல சாக்கொள்ளப்பட்டார்கள். இங்க உங்களோட ஃப்ரெண்ட்னு சொல்றவங்க ரேடியோ நடத்துறவர் தான் கத்தியால ஊத்துனவர் பாலகுமார். மற்றது எங்கட ராஜேந்திராண்டருக்கும் கத்தியால ஊத்துனவர். ரைட், அங்க அந்த ஊர்வலம் நடக்க நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஊர்வலம் நடத்தினாங்க அந்த டைம்ல இஎன்டி லெஃப்ட் சேர்ல இப்ப அந்த கத்தியால ஊத்துனது சாட்சி எங்களோட எங்கடையாக சொல்றாரு. இப்ப மனுஷன் அந்த இருக்குது அங்க ராஜேந்திரன். அப்ப பிரச்சனை அப்ப நான் இப்ப போய் அவருடனே ஜட்ஜ் பண்ண இல்லை. வேற எனக்கு பேரொழிய தெரியாது, வேறன்னு தெரியாது, விட்டுருவோம் அப்படியே கதையை. சரித்திரம் சமாரத்தில் இடவிட முடியலன்னு சொன்னால் இன்றைக்கு இட போடுறது புழையன்றதை பத்தி தான் நான் சொல்றேன். இன்றைக்கு நான் அவரை ஜட்ஜ் பண்ணி அவரை இன்றைக்கு கொண்டே அவரை ஜெயில போடலாம். அது பிரச்சனை. அப்ப நாங்கள் சமகாலத்துல கதை கேட்க புலியன்று எடுத்தோம் என்றால் என்னென்று நாங்கள் ஜட்ஜ் பண்றது? இப்படியான கொலையில செய்தவள் இருக்கீங்க முதலாவது. ரெண்டாவது, புலியல் சாக்குள்ள முதலே பார்க்கல காசு குரூப்ப கதைக்கு கூப்பிட்டு சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறதே சொல்லிதப்பா. அப்ப புலியல் கொலை செய்யல முதல். அதுக்கு முதல் தனிப்பட்ட ரீதியில நீங்க பிரபாகரனை சொல்லலாம். எங்கட ஈரோஸ்காரனே சாப்பிட்டு போனோம்னு எங்களுக்கு கதை இருக்கு. பக்கத்துல படுத்திருந்தோம்னா சுட்டு போன கதை எங்கடாதானது. அப்ப இந்த கதைகள் எல்லாம் நாங்க தெரிஞ்சாலும் ப்ரூஃப்கள் இல்ல.
அவர் செய்யக்கூடிய ஆள்ன்றதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தன்னை ஒரு ஜீசஸ் மாதிரி எத்திக்கொண்டார். அதுக்கு புரிய வருவோம் புறம்பு அது என்னென்றா அவர் அப்படி வாராரு மற்ற ஏற்றுக்கொள்றார்கள், அது வேற பிரச்சனை, அது வேற பிரச்சனை. இப்ப நாங்க இப்ப உண்மையில பெரிய கேட்கிறோம். அப்ப நாங்கள் இப்ப எதை கொண்டு கதைக்கிறோம் என்று சொன்னால் இவையெல்லாம் கொலகாரன் இடம் எல்லாரும் கொலகாரம் அல்லது புரோட்ல சாக்கொல்லி தண்ணிக்குள்ள போட்டார்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் தெரியாது. அப்படியே அவன் என்ன பேர் சந்ததி ஏறுங்க போனார் சந்ததி இல்லாமன்னு தெரியாது. எல்லா இயக்கங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. கொலைகள் வந்து ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி கதை கேட்க நாங்கள் என்ன செய்ய பார்க்கிறோம் என்று சொன்னால் மிச்சாக்களுக்கு மறைவிடம் கொடுக்கிறோம். அந்த மறைவிடம் கொடுக்கறதால என்ன நடக்குண்டா நீண்ட காலமாக அந்த கொலைவரி தொடரும். அதிகாரத்துல அண்மை காலம் வரைக்கும் இருந்துச்சினமோ அவ மீதான விமர்சனங்கள் தானே. யார் பதவியில இருக்கிறோமோ அப்படி என்று விமர்சனம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்படி விக்டிமாலஜில இருந்து கேட்போமே. விக்டிம் என்று சொன்னால் இன்றைக்கு ஜெர்மனாக்கள் கூடாதாக்கள், சரி அன்றைக்கு கொலை செய்த அண்டியான் ஜெர்மனாக்கள் கூடாதா, அதுல இருந்து படிச்ச விக்டிம்ஸ் ஹோலோகாஸ்ட்ல ஆபத்து சாவண்ண விக்டிம்ஸ் இன்றைக்கு அதே மாதிரியான நடத்தையை செய்து அவையில ஜெனசைடல் என்று சொல்லிக்க நாங்கள் கேட்க வேணும். ஒரு விக்டிம் மாறக்கூடியவரா அல்லது இஸ்ரேல்ல நடக்கிறது பலஸ்தீனுக்கு செய்யறது எங்கேண்டாலும் கொலை செய்யறது சந்தோஷமா செய்யறாங்க. சந்தோஷமா இப்ப அவையல் எழுத்திலே போடுறது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அந்த நேரத்துல ஜூயிஸ்காரரை பிடிச்சு அடைச்சு ஆஸ்திரியால சரி எங்க சரி அந்த நேரம் ஜூயிஸ தொடங்கினால் அவன் பேர் உடனே வருதில்லை, எனக்கு இப்ப வயது கொஞ்சம் போது நான் வச்சுக்கிறேன் எழுத்துல வச்சுக்கிறேன். அவர் எழுதினவர் என்ன மாதிரி ஒரு நாட்டை பிடிச்சு அங்க இருக்கிற ஆட்களை இந்த மாதிரி கொலை செய்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறேன்னு அந்த காலத்துல அவர் எழுதுறாரு. அவர்தான் ஜானிஸ்ட் தொடக்கார். சரியா 40 வழிகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 40 ஆட்சி இல்ல ஜனத்தை கலைக்கிறது, ஜனத்தை அழிச்சு கலைச்சு நிலத்தை பிடிக்கிறது. இப்ப இது அவளுக்கு அந்த நேரம் நடந்து கொண்டிருக்கே சொல்றேன். நீங்க சொல்ற கெட்ட ஜெர்மன்ஸும் கெட்ட ஆஸ்திரியன்ஸும் கெட்ட பிரெஞ்சுக்காரரும் இந்த யூரோப்பியர் எல்லாரும் தான் பிடிச்சு கொடுத்தவங்க. ரைட். இப்ப நீங்க இன்றைக்கு பிறகு கதையை மாத்துறாங்க. இப்ப பிரெஞ்சுக்காரர் எடுத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர் முழுக்க ஜெர்மனோட இருந்தாங்க. அதுக்கு பிறகு தோத்தா பிறகு தலைகளா மாறி ஏதோ தாங்களே எதிர் மாதிரி கலைக்கிறாங்க. சரி அதுகளையும் விடுவோம். அப்ப இன்றைக்கு ஹிஸ்டரியில இருந்து படிச்சா விக்டிம்ஸ் வந்து மாற இல்ல, விக்டிம் ஜெர்மன் மாதிரி வந்துட்டோம். எங்கட கேள்வி அப்ப ஜெர்மன்ஸ் மாறி இருக்காங்களா? நீங்க சொல்ற ஹிஸ்டரி எல்லாம் படிச்சால் மீண்டும் படிச்சு திருந்துவோமான்னு கேட்டு அப்ப நாங்கள் திருப்பி வரோம். உண்மையது உண்மைக்கு சான்றாக எதை வச்சு சொல்றது? ஜெர்மன்ஸை சான்றா வச்சு சொல்றோம்னு சொன்னால் காசாவில் நடக்கிறதை அவர் தடுத்திருப்பார்களா, தடுத்திருக்க கூடாதா? அதாவது உதவி இருப்பார்களா, உதவி இருக்க கூடாதா? உதவினது மட்டுமில்ல, இஸ்ரேல் செய்வதை அவர் சொல்றாரு. ஈரானுக்கு எதிராக அடிபட்டதை கூட அவர் சொல்றாரு. தங்கட கெட்ட வேலையை அவர் செய்யறாரு. அப்ப நீங்கள் மாறி இருக்கிறீங்களான்னு கேட்டால் மாறவில்லை. அப்ப நீங்கள் எதை வச்சு நீங்கள் கூடாது நல்ல என்று கணிக்கிறீங்களோ அதே மாற்றத்தை தெரியலையே. அப்ப நாங்கள் அப்ப பிரச்சனை சொன்னால் நாங்கள் எதை வச்சு கணிக்கிறோம்ன்றது கூட சஸ்பிஷியஸ். அதே மாதிரி பாங்க தயவு செய்து எங்களுக்கும் பாவிங்கோ. ஏனென்று சொன்னால் புலிக்கு எதிராக நாங்கள் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சு புலி செத்து போச்சு. புலியும் இல்ல, புலியை பற்றி அறிய வேணும். ஏன் நாங்கள் புலி எந்த கேள்வின்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற புலித்தன்மை எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது? எனக்குள்ள உங்களுக்குள்ள இல்லாட்டா நான் புலி இல்லைன்னு சொல்லி நடிக்க புலி செத்தா பிறகு தயார் இல்ல, புலி இருக்கேக்க புலி இல்லைன்னு அடிபட்டேன். புலி செத்தா பிறகு நான் புலியின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஏனென்று சொன்னால் மற்ற பேர்லாம் களைஞ்சு ஓட்டு ஓடுறபடியா? இதான் அந்த பிரச்சனை. எல்லாரும் களைஞ்சு ஓட்டு ஓடினோம், புலியில இருந்தாகலாம். அப்ப இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா நீங்கள் எல்லாரும் தான் தயவு செய்து ஏன்னு சொன்னா நாங்கள் கெட்டாக்களுக்கு கவசம் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஜெர்மன்ஸை திருத்த முடியல என்று சொன்னால், அவங்கள்ட்ட அடினாங்கினா இஸ்ரேலிஸ் திருந்த முடியல என்று சொன்னால், இந்த ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் என்ன செய்தார்கள், ஏன் எழுதினார்கள், எப்படி செய்தார்கள், என்னத்தை மாற்றினார் என்ற கேள்விக்கு நீங்கள் முதல் கேட்கலாம். அப்ப நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் மாறவில்லை என்ற கேள்வி. இவர்களேன் அப்படி என்ற கேள்வி என்ன பொறுத்தவில்லை. இரண்டாவது இவர்கள் ஏன் என்று கேட்டோம்னா நாங்கள் கேட்கணும் ஏன் நாங்கள் மாறையில்லை, ஏன் நாங்கள் இப்படி இருந்தோம். முதலாவது என்னென்று நாங்கள் இப்படி ஒரு புலியா விட்டோம், இருந்து எப்படி என்று வந்தது. எல்லாரும் தானே தனியா இவங்கள் இல்லையே. இந்த புலி கூட்டம் நாங்களுக்கு நாம திருப்பியும் சொல்ற இந்த பகுதியா அந்த நேரம் நாங்கள் பகுதியாக நான் ஏகே எழுதி உங்க இருக்கிற கொடியன் அவன் தமையன் ஸ்ரீதரன், மற்றது இப்ப ஏகே புளோட்டா, மற்றது அவன் இந்த காந்தீபன் அவன் விட புரோதம் ஸ்ரீதரன் துரியப்பாவில் வைக்கிற 4வது இவ்வளவுக்கு நாங்கள் 10ஆம் வகுப்பு. சரியா? நாங்கள் ஒரு இயக்கம் தொடங்குறோம். காண்டிவன் என்ன பேர் தமிழ் ரிப்பப்ளிகன் ஆர்மி. ஒரு மண்ணாகடியும் தெரியாது எங்களுக்கு. நான் தான் எடிட்டர் எழுதுறது. சரியா? கிளாஸ்ல இருந்து கொப்பி அடிச்சு பட்டியல் துண்டு அடித்தாரு. நாங்கள் திருப்பி கொண்டே கொடுக்குறோம். 3 நாள் பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடம்.
இதான் எங்க தொழில் அந்த டைம். ஒரு கொஞ்ச நாள பார்த்தால் நாங்கள் அங்க ஒரு வீடு எடுத்து ஏதோ செய்ய தொடங்கினாங்கள். தொடங்கினோன்னு கூட்டம் கூட்டமாய் ஒரு சனம் பெற தொடங்கிட்டு வித்தியாசமான அவையெல்லாம் நீங்க இப்ப சொல்ற ஆக்கள் எல்லாரும் அது புலியோ புலாட்டோ தெலோவோ எல்லாரும் ஒரே ஆகலாம் குட்டி மணி கோஷ்டி அந்த அவையில் இந்த முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னா அருளம்பலம் தியாராயிட்ட எலெக்ஷன் ஏஜென்ட் இந்த கெமிஸ்ட்ரி மாஸ்டர் அவரை கொண்டு வைக்கணும் 10 காண்டிவனை தவிர காண்டிவன் 2 தடவை எக்ஸாம் எடுத்து ஃபெயில் பண்ணி போட்டு ரிப்பீட் பண்ணணும் இந்த இப்படி வந்தோடனே நான் குழம்பு கொடி எந்த கெமிஸ்ட்ரி மாஸ்டர் குண்டு வைக்கிறதுக்கு நாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேக்ரவுண்ட் வாரம் வாத்தியார் வந்து எனக்கு 10ஆம் வகுப்புலயே இடதுசாரி இதுகளுக்குள்ள போயிட்டு வாத்தி மேல வரதரா பெருமாள் என்ற குரு எனக்கு இந்த வரதராய பெருமாளை தான் தெரியும். அந்த வரதரா பெருமாள்னா கடவுள். சோ வரதரா பெருமாள் எனக்கு மேட்ச் படிப்பிச்சது. அதே வேளையில அண்டன் ராஜசிங்கம் படிப்பிச்சது யாரும் கூட நிர்மலா அப்பா தெரியும். அது வேற அதை விடுவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த கூட்டங்களுடைய அட்டிடியூட் வந்து அந்த காலத்திலே கொலவரி தியாரா கொடுறது ஒரு கட்டம் சரி அதென்றாலும் பரவாயில்லன்னு சும்மா கதைக்கு சொல்லுவாங்க புரோகின்னு சொல்லிட்டீங்க பரவாயில்ல அவற்ற லெக்சனியர் என்று சொல்லி உங்களுக்கு படிக்கிற வாத்தியார நீங்க சாக்கிறது யாருண்டா நீங்கள் எப்படிப்பட்ட ஆக்களா இருக்கும் இந்த கேள்வி நாங்க சந்திக்குவோம் என்ன நடக்க மாட்டோம் நாங்களே ஒளிச்சு வைக்க இப்ப சொல்லுவோம் அந்த அவங்க அந்த சாதிக்காரர் பட்டுறாங்க இந்த சாதிக்காரர் பட்டுறாங்க இட்ஸ் நாட் சாதி இது நாங்கள் இதான் பிரச்சனை நானும் தான் போய் நிக்கிறோம் எல்லா இடத்துல இனி இல்லைன்ற கஷ்டப்பட்ட இடங்கள்லாம் நிக்கிறேன் நான் அங்க படுத்தெலும்புற இடத்துக்கு எனக்கு இதை விட்டு வித்தியாசம் தெரியாது ஆனா நான் ஒரு நாளும் பயப்பட கிடையாது ராவில போய் வரோம் சரியா தம்பி மேல ரோட்ல கார்ல வேணா ரோட்ல நடந்து வேண்டா மோட்டர் சைக்கிளை வைத்து கொண்டே விடுறாங்களே நேம் வாசந்திய ஏன் பயம் இல்லை அப்படி தெரியும் இப்படிதான் லூசுவல் ரைட் ஏதோ விதத்தில் லூசுவல் பட் தேவை ஓகே இப்ப நீங்கள் த்ரெட்டன் பண்ற மாதிரி இருந்தா தான் அந்த பிரச்சனை வர்றதை சும்மா அந்த சாட்டா சொல்லுவோம் அப்ப நாங்கள் திரும்பி எங்க கதைக்கு வந்த மாட்டோம் உண்மை என்றதை நாங்கள் உண்மை என்றதை விசாரிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களை விசாரிப்போம் எதை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ண போறோம் எங்களுக்கு கொண்டு ஒரு நியதி வேணும் ஹிட்லரை ஒப்பிட முடியாது எங்களோட பிரபானோட முதலாவது ரெண்டாவது பாசிசம் எல்லாம் கதைக்கிறாள் எனக்கு என் ப்ரொஃபசர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவருடைய எனக்கு சண்டை வந்துட்டு இவ்வளவு படிச்ச நீங்கள் பாசிசம் என்றது எக்கனாமிக் தியரியோட சம்பந்தப்பட்ட சாமான் அது மார்க்சிசத்தின் கண்ணாடி பிம்பம் வலதுசாரி பிம்பம் இஸ் அ ஒர்க்கிங் கிளாஸ் ரைட் விங் ஐடியா ஒர்க்கிங் கிளாஸுக்காகத்தான் செய்தவர் வாக்ஸ்வேகன் எல்லாரும் கூடணும்னு சொன்னார் ஆனா ஜெர்மன்ஸுக்கு மட்டும் அப்ப இது ஒர்க்கிங் கிளாஸ் ப்ரோக்ராம் சரியா இப்ப ஒர்க்கிங் கிளாஸ் பத்தி தான் நீங்க எல்லாரும் கதைக்கணும் இப்ப கதைக்க ரைட் விங் ஒர்க்கிங் கிளாஸ் பத்தி ஏன் அவையெல்லாம் கீழே போயிடும் அவையில வச்சுதான் சண்டை பிடிக்கலாம் அதுதான் உண்மையாகவே ஹிட்லர் கேஸ்ல அவர் கீழே வந்து வர்றார் அவற்றை மைண்ட் கேம்ப் வாய்ச்சிங்கன்னா தெரியும் இப்ப பிரச்சனைன்னு சொன்னா பாசிசம் சொல்லிக்க நாங்கள் வேலை கவனமா இருக்கணும் அது எக்கனாமிக்கல் தியரி மார்க்சிசம் மாதிரி நாங்கள் அதே இந்த குணாதிசயங்களை மட்டும் கதைக்கல அப்ப மார்க்சிஸுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் ஆனா இப்ப ஹிட்லரை பாசிஸ்ட்னு சொல்றதோ அல்லது பிரபாகரன் நானும் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல புரியல முற்றுமுழுதான ஒரு பாசிஸ்ட்னு சொல்றது ஆனா சொல்ற ஆக்களை என்ன சொல்ல வலிக்கிறீங்கன்னா அது கூறுகள் இருக்கு அவைய அந்த படுகொலை அந்த விஷயங்களை வச்சுதான் அந்த முடிவு குணாதிசயங்கள் நீங்க குணாதிசயங்களை வச்சு சொல்றீங்க குணாதிசயம் என்று சொன்னால் புலியும் பூனையும் எல்லாம் குணாதிசயத்துல உண்டா வந்து விடுவார் கண்ணியன்றபடியா பல்ல காட்டுறபடியா அது கடிக்கிறபடியா நீங்க சொல்லலாம் போல இது வந்து நாங்க குணாதிசயத்தை வச்சு சொல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களை பெரியாரலாம் நாங்க சொல்றேன் அப்போன்னு சொன்னாங்க புலியனை நாங்கள் அடிச்சு கொண்டிருக்கோம் உண்மையாக நாங்கள் விடுதலை செய்ய வேண்டாம் வெளியாக்களை கூட்டிக் கொண்டு அடிச்சீங்கன்னு சொன்னால் இன்னொரு கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க அல்லது உங்களோட தேசத்தை இழப்பீங்க இன்றைக்கு மஹிந்தாக்கள் போய் நடந்தது ஹிட்லரை ஜெர்மன்கார அடிச்சு கொள்ள ரஷ்யாவில தான் விழுந்தது ரஷ்யா வந்து அது ஒரு பக்கத்தாலே அடிச்சு வந்தது மற்ற பக்கத்தால மெச்சாக்கள் போய் அடிச்சார்கள் சரி எல்லாம் முடிஞ்சது ஆனால் கடைசியில் என்னது செய்தார்கள் ஹிட்லருடைய ஆக்களே பதவியில போட்டார்கள் ஜெர்மனியை ஆண்டது வந்து ஹிட்லருடைய ஆக்கள் தான் ஜெர்மனி புறகு அடுத்த கேள்விக்கு நீங்கள் புலிய பெரிய கதைக்க நாங்க சமாந்தரமா கதைப்போம் அப்ப ஜெர்மன்காரர் எடுப்போம் ஜெர்மன்காரர் நல்லவே வந்துட்டோம் ஹிட்லர் செத்தா பிறகு கதைக்கு எடுப்போம் கதை பொய் எங்களுக்கு தெரியும் ஏண்டா காசாக்கு அவர் சப்போர்ட் எங்கட ஸ்டமரர் இப்ப போயிட்டார் அவர் ஜூயிஸுக்கா அடி வர்றாருன்னு சொல்றார் அங்க காசாக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொன்னவர் ஏற்பட்ட ஹியூமனிட்ஸ் பீப்புள் சரியா இவங்க ஹியூமனிசத்தை நாங்கள் காய் கொண்டு தெரிஞ்சு புலிய ஜட்ஜ் பண்ற நிலைமையில நான் இல்லை தெரியும் ஆக்ட கணக்கை வச்சு நாங்கள் யாரை ஜட்ஜ் பண்றோம்டா எங்கட கணக்கை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம்னா என்ற பாயிண்ட் எங்கள்கிட்ட ஹியூமனிட்டி இல்லாமல் நாங்கள் சாதி வரை பிடிச்சாக்கலாம் சமய வரை பிடிச்சாக்கலாம் எங்கட ஹியூமன் ரைட்ஸ் எங்களுக்கு தெரியாமல் மற்றவங்க ஹியூமன் ரைட்ஸை வாங்கி அடிவர்றது நாங்கள் துவக்கிறது கொண்டு வச்சு இவ்வளவு எங்களையும் சாக்கொல்லி சிங்களவன் சாப்பிட்டமே தான் இதான் அந்த பிரச்சனை நாங்கள் அப்ப கடைசியில என்னது செய்தோம் எங்களையும் அழிச்சு சிங்களவனையும் அழிச்சு எல்லாரையும் அழிச்சு போட்டு இன்றைக்கு பண்டவங்க எல்லாம் வந்து அங்க ரெண்டு எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க சிங்களவனுக்கு தான் தமிழன் தான் இப்ப நான் அங்க இஸ்ரேல்காரங்க அங்க வச்சு சொல்றாங்க இந்த வேலையில ஆண்டு
சோ அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். அது மாதிரி அங்கால கோல் பக்கம் முழுக்களும் இங்க இருந்து வாக்கள் நடத்துறார்கள். அவையன் என்ன சொல்றது வித்தியாசமான செக்ஷுவல் ஓரியன்டேட் பீப்புளுக்கு. அப்ப இதுகள் வந்து நாங்கள் கண்ணுக்கு முன்னால பாக்குறோம் என்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு எடுத்தோம். அப்ப நாங்கள் கேட்கணும் எங்கட நியதிகள் என்ன. அப்ப நான் எழுதினான் இப்ப இந்த சாகு எழுதுற காலத்துல எங்களுக்கு கண்டு ஹியூமன் ரைட்ஸ் என்ன டெபினிஷன்ஸ் வேணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் வித்தியாசமான மனுஷர்கள். இப்ப நீங்க ஜெர்மன்ஸ் திருப்பி போனோம்டா அப்ப ஜெர்மன் மாறையில சரி மாறிட்டாருன்னு எடுத்துட்டு ஹிட்லர் காலத்துல சம்பாதிச்ச அந்த முழு விஷயங்களும் இருக்குதான் இன்றைக்கு ஜெர்மனி என்று சொல்ற கிரேட்டர் ஜெர்மனி. இன்றைக்கு இருக்க ஜெர்மனி வேர்சால் ட்ரீட்டி ஏன் ஹிட்லர் வழியில வந்தார்? வேர்சால் ட்ரீட்டியால வந்தார். வேர்சால் ட்ரீட்டி என்ன செய்யுது? ஜெர்மனிய பிச்சு புடுங்கி நாலா பிரிச்சு அங்காலம் இஞ்சாலம் போய் வெஸ்டாப்பியன் அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக போய் ஜெர்மனியை உடைச்சு கொடுறவள வந்துட்டா. சின்ன நாத்திரம் அது பிரச்சனை இல்லை. அது அவன் தேவை செய்யணும். அதை ஹிட்லர் தான் எதிர்க்கிறார். அவர் என்ன செய்யறார்? தான் ஜெர்மானிக் பீப்புள் எல்லாரும் ஒன்றுபடுத்த போறோம்னு சொல்றாரு. கடைசியில ஒன்று படுத்திட்டார். எங்க கடைசியில இப்ப விட்டு கொடுத்துக்கொண்டு வந்தவ சரி யாரும் சரி விட்டுதான் கொடுத்தவ நீங்க சேருங்கோ ரைட். எப்ப பிரச்சனை வந்த என்றால் சூடேட்டன் லேண்டுக்கு போயிருக்க, இங்க போலண்டுக்கா போயிருக்க. போலண்டுக்கா போயிருக்க பிரச்சனை வந்துட்டு 2 காரணம். ஒன்று இது ரஷ்யாவை இழுக்க போகுது. ரஷ்யாவை இழுத்துன்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் பவர் அங்க போறிய போகுது. போலண்ட் எப்பவும் ரஷ்யா கீழ இருந்து ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி எப்பவும் அதுக்குள்ள சண்டை இருக்கு ரைட். அவைகள் கிட்டத்தட்ட ஒரு என்ன சிலாவிக் பீப்புளா இருந்தாலும் நடுவரும் போட்டி சிங்களவர் தமிழர் மாதிரி ரெண்டு வெப்பமே. இந்த பிரச்சனை இல்ல அவையோட டைனமிக்ஸ். அப்ப ஸ்டாலின் அங்க இருக்கு இந்தியவியல் அதுலதான் இவியல் கடைசியில சண்டை பிடிக்க வேண்டி வந்தது ரைட். நாங்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் நாங்க போகணும். அதோடைய ஹியூமன் ரைட்ஸா போகே இல்ல அல்லது மனுஷனை பாப்பாட்டணும் கூட இல்ல. ஜூயிஷ்காரன் கஷ்டப்படுறான்னு போயே இல்ல. ஜூயிஷ்காரங்க கப்பல்ல கட்டா ஏறி அமெரிக்கா கப்பலை திருப்பி அனுப்பினவங்க ரங்க விடாமல். அக்கறை இருந்தா யூரோப்ல கொடுத்துருக்கோம் அமெரிக்காவில ஒரு இடத்தை கொடுத்துருக்கோம். எனக்கு ஜூஸ்ல அக்கறை இருக்கு. இப்ப அதான் சொல்றேன் எந்த பிள்ளைகள் யாரா ஜூஸ் நானும் செய்யல. அதான் எந்த பிள்ளைகள் ஜூஸ். அப்ப எந்த பிள்ளைகள் தமிழும். அப்ப இப்ப எனக்கு ஐடென்டிட்டி என்று சொல்லிக்க எனக்கு இது உள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்ரேல் சேர்றத புள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சரியா? இஸ்ரேல்காரர் இல்ல ஜாயனி சேர்றது புள்ளை யார் சேர்றது புள்ளை தமிழன் சேர்றது புள்ளைன்னா புள்ளதானே. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வயது ஒத்த அரசியல் ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட பிள்ளைகள் ஜூயிஸ் தானே. இளம் வயதினருக்கு கணவருக்கு அது தெரியாம இருந்திருக்கும். நீங்கள் ஒரு நான் அது எப்ப அப்படி சொல்றேன். கேன்சர் வந்தேன்னா நான் கேன்சர் வந்து சொல்லுவேன். ஏன்னு சொன்னா மற்றவனுக்கு அது உதவியா இருக்கும். இல்லாட்டா எல்லாம் ஒழிச்சு வச்சு இப்ப இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் இதை நாங்க தப்பி போறோம் எங்கனையோ உண்மையில இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் ஆப்பிள் ஒழிச்சு மறைச்சு சீவிக்கிறது. ப்ரோஸ்டேட் கேன்சர் எனக்கு தெரிஞ்ச சுத்தாடுல இப்ப 10 பேர்ல கிட்டத்தட்ட 6 பேருக்கு வந்துடுச்சு. அதுல 4 பேர் ஒன்னும் சொல்லாம ஒழிச்சு கொண்டிருக்கேன். எனக்கு கேன்சர் கண்டுபிடிச்சோன்னு நான் என் பார்ட்னரோட நான் நப்பலிக்கு போனேன். அவருக்கு மட்டும் சொல்ல இல்லை. ஏன்னா அந்த ஹோல்டே புலம்பப்படாது வந்தா பிறகுதான் சொன்னேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஜோதியின் அந்த காலத்துல ஜோதி நடத்தி கொண்டிருக்கிறதுல போய் நான் சொன்னேன் இப்படி ஒரு கேன்சர் பிரச்சனை எனக்கு என்னென்ன வந்தேனுங்கிற ஃபேமிலியில இல்லை. ஆனா அது உலகத்தை தெரியணும். நீங்கள் இதுல செக் பண்ணணும். இன்ன விஷயம் செக் பண்ணணும். அது மாதிரி இது எனிவே இது பிசாய்த்த பாயிண்ட். அப்ப உண்மையில் என்று சொல்லிக்க தயவு செய்து நாங்கள் இப்ப புலிகளை கணிக்கிறோம்டா நீங்கள் அவேண்ட பொசிஷன்ல இருந்து அவேண்ட காலத்துல இருந்து அவையில கடியுங்க. இல்லாட்டா என்ன செய்யணும்னு சொன்னால் இப்ப நான் பாக்குறேன் அவேண்ட பொசிஷன்ல இருந்து அவேண்ட காலத்துல அவேண்ட பொசிஷன்ல இருந்து கணிச்சா அங்க ஒரு பிள்ளையும் இல்லதானே. இல்ல அவைகளுக்கு தெரியும் பிள்ளையாண்டி. இப்ப அதான் வந்து கார்த்திக் ஒரு தம்பி வந்து கத்து வேற எல்லாருக்கும் அடியா தம்பி அவர் எல்லாரையும் கத்துறாரு அடியா புடியா அடிப்போம் அதே மாதிரி தான் கத்துறாரு. ஆனா புள்ளியாண்டு சொல்லிக் கொள்வேன். அவருடைய குணாந்திசியம் உங்களை பொறுத்தவரை ஃபேசிஸ்ட். ஆனால் தான் புலி இல்லைன்னா சத்தியம் பண்றேன். சரி அப்ப இது வந்து அங்க இது கண்ணால பார்த்து சிரிக்கிறதும் பாக்குறதும் பரவாயில்ல தம்பி ஏதோ செய்யறான். ஆனா தம்பிக்கிற தேவை இருக்கு. இதுக்குதான் நான் திரும்பி வரேன். அப்ப பிரச்சனை என்ன சொன்னால் நாங்கள் ஏதாவது மாடலை வச்சுதான் பார்க்கணும். அதான் இப்ப நாங்க ஹியூமன் ரைட்ஸ் என்று சொன்னாங்க அதுக்கு ஒரு மாடல் வேணும். மாடல் இல்லைன்னு சொன்னா நாங்க அவர் சொன்ன முதலாவது என்ன பொறுத்தவரை நான் இவ்வளவு காலத்துல இல்லையே அப்ப இருந்த தொடங்கின விஷயம் வெள்ளக்காரர் சொல்ற விதிகளை நாங்கள் ஏற்கக்கூடாது. அது நீங்கள் இட போட்டு ஏற்கப்படும். அதாவது குவாலிஃபை பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அது புள்ளிகள் சரியா பிள்ளைகளுக்கு தணிக்காங்க. அவைகளுக்கு அவையண்ட ரியாலிட்டியில ஒரே உலகம் இருக்கு. அந்த ரியாலிட்டியும் உங்களோட ரியாலிட்டியும் சில வேளை அடிபடும். உங்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றால் அவையிட்ட இருந்து போரோ பண்ணி உங்களை தக்க வைக்கலாம் நச்சிங்கன்னா அதை மடத்தான். அவனுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்கள் கதை கேட்க நான் சிரிப்புத்தான் வர்றது ஆரை பற்றி கதைக்கிறீங்க. முதலாவது அதை விடுவோம். இப்ப எங்கட கேள்வி என்னன்னு சொன்னா திருப்பி வந்து நாங்க இந்த
வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் என்ற விஷயங்களை கையில் எடுத்து அதாவது தாங்கள்லாம் கொண்ட மாதிரி கதைச்சாலும் அப்படி ஒரு சாமான் இருக்குத்தானே, அது இல்லைன்னு சொல்லலாதானே. வாழ்றதுக்கான உரிமை இருக்குதான். அப்சல்யூட்லி. இப்ப மனுஷன் வந்து முதலாவது வந்து அப்ப மனுஷன் வந்து உலகம் முழுக்கலும் இருக்கிற மனுஷர் எல்லாரும் ஏதோ விதத்துல மனுஷர்லான்னு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எங்கட முதலாவது அடிக்கட்டு. அப்ப இதைத்தான் ரிலிஜன் எல்லாம் செய்ய பார்க்குது. எங்கட ரிலிஜனை தான் இந்து சமயத்தை தவிர இந்து சமயம் வர்ணமாகவே முதல்ல இருந்தே பிரிக்குது. மனுஷருக்குள் ஒரு மனுஷருக்குள்ள வர்ணம், இந்த சாதி அந்த சாதி. இவங்களை பொறுத்தவரை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று சோசன் பீப்புள், ரெண்டாவது கோட்ஸ் பீப்புள், சில்ட்ரன் ஆஃப் கோடும், மற்றது கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ரெண்டு பேர் டூரிஸ்ட் பீப்புள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மெச்சாக்கள் கடவுள்ட புள்ளியல். புள்ளியல் எல்லாம் ஒன்றுதான், ஆனா அவையல் மட்டும் பெருசு அவைகளுக்கு தான் உண்மையா சொல்லப்படும். சரி, அதனால சின்ன விஷயம். ஆனால் அவையன்ற கேஸ்ல அதை ரிஃபார்ம் பண்றதுக்கு தான் ஜீசஸ் வந்தது. அதை ரிஃபார்ம் பண்றதுக்கு 10,000 சொன்னா கத்தி எடுத்துக்கொண்டு முகமது வந்தது. இப்ப அவையன்ற பிரதேசத்துல ஒரு ரிஃபர்மேஷன் நடக்குது. ஒருக்கா நடக்குது பீஸ்ஃபுல்லாக, அவரை கொண்ட கொலையில ஏத்துறாங்க, பிறகு சிலுவையில ஏத்துறாங்க, மற்றொரு கத்தியோட வந்து பரப்புறாங்க. பட் ஐடியா இஸ் ரிஃபர்மேஷன். அப்ப அவைகளுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று வருது. அந்த சிஸ்டத்தை நாங்கள் போரோ பண்ணிடலாம். இப்ப எங்களுக்கு இப்ப நாங்கள் புறக்கிலோடனே நாங்கள் எங்களோட பொடியில நாங்கள் ஏதோ விதத்துல ஹிந்துன்னு சொல்றோம். ஏன் ஹிந்துன்னு எங்களுக்கு தெரியாது. அவையெல்லாம் முஸ்லீம்னு சொல்லிட்டோம். ஆனா அவளுக்கு மோர் ரீசன் இருக்கு. ஏன்னா அவளுக்கு படிப்பினை இருக்கு, ஃபண்டமெண்டல். எங்களுக்கு படிப்பினையும் இல்லை. அப்ப நாங்கள் சும்மா வில்லங்கமாக வேணா எங்களோட யாரோ 2-3 குருமார் வந்தா பிறகு, குறிப்பா விவேகானந்தர் வந்தா பிறகு விவேகானந்தர் இதை வச்சுக்கொண்டு அர்த்தமுள்ள இந்த மதம் மாதிரி கதைக்க தொடங்கினோம், படிப்பிக்கணும் சார் பிள்ளைகளுக்கு. சைவ சித்தாந்தம் மண்டல அதெல்லாம் கதைக்க தொடங்க. அது பிறகு எங்களுக்கு ஃபண்டமெண்டல் இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குதானே. இந்த நீங்க சொல்ற மற்ற மதங்கள் எல்லாமே பிற்காலத்துல வந்த மதங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் உருவான பிறகு, நிர்வாகம் உருவான பிறகு ஜூடாயிசம் இருக்குது கிட்டத்தட்ட எங்க டைம்லயே. ஆனால் என்ன நான் சொல்றேன், அவையண்ட பேஸ்கள் வந்து அவையண்ட அந்த ஏரியா வந்து பல விதமான போக்குகளுக்காலையும் ஒரு ஒரு ஒன்றுபட்டு கொண்டு வருது. அவை உருக்கு அமல்கம் மாதிரி உருவினம் உரி உண்டாகிறது. அந்த மாதிரி வந்து இனம். அப்ப அதுக்குள்ள பல கதைகளையும் சேர்த்து நீங்க சொல்ற ஜெனசிஸ் எல்லாம் எங்கேயோ இருந்து வர்ற கதை. அந்த கதையில சேர்த்து பாபிலோனியன் கதை, அது பாபிலோனியன் கதையை இதுக்குள்ள எடுத்து அதுக்குள்ள எடுத்து எல்லாம் செய்து செய்யணும். ஆனால் அவர் திறமையா செய்யணும். கட்டுக்கட்ட காலங்காலமா அந்த செய்யறது ஒரு ஏரியா செய்யறது இல்லை. செய்யணும் என்றால் அந்த சொசைட்டிக்கு அது தேவை. அந்த மாதிரியான போக்கு எங்கள்கிட்ட இல்லைன்றதுதான் இந்த கம்ப்ளைண்ட். இன்னைக்கு நாங்க ஒரு பிலோசபர் அது நெகட்டிவ். நாங்கள் எங்களுக்கு டெரைவ் பண்ணாதான் எங்களோட ரியாலிட்டி. இப்ப நாங்க திருப்பி யதார்த்தத்துக்கு வருவோம். என்ன மாதிரி நாங்கள் ஒன்றை உணர்ந்தோம், என்ன மாதிரி எங்களுடைய அம்புலனை வச்சு நாங்கள் சொன்னோம் உலகம் வந்து இப்படித்தான் பிறந்தது, இப்படித்தான் இருந்தது, இங்க வந்து அஹிம்சைக்கு இடம் உண்டு, அதே வேளையில வெட்டு வாழ்வுக்கும் இடம் உண்டு, 5 கரங்களுக்கு சிவபெருமானுக்கு 4 கரங்களை கொடுத்து 4 வேலை இருக்கு, 5வது வேலையும் கொடுத்து சோ மனுஷனை உண்மையாகவே ரெப்ரசென்ட் பண்ண வலிக்கிட்டார்கள் தங்களோட ஒரு பிம்பமாக மனுஷன் குணாம்சங்களை வச்சு. அப்ப ட்ரூ ரெப்ரசன்டேஷன். இப்ப ட்ரூ ரெப்ரசன்டேஷன் அப்ப என்ன செய்யுது, மனுஷனை சாந்தப்படுத்துறதுக்காக அவன் பொடியில இயங்கியல் ரீதியில அவன் ஜெனட்டிக்ஸையும் மாத்தி கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முந்தைய முறை சொன்னா தெரியாது, அண்மையில கண்டுபிடிச்சவங்க பொதுவாக ஹியூமன்ஸுக்கும் போனோபோக்கும் ஏப்ஸுக்கும் சில கொரில்லாக்கும் இந்த சில்வர் பேக் கொரில்லாக்கும் தலையில கோனி டைப் ஆஃப் கோன் ஷேப்ல இருக்கிற ஒரு புதுவிதமான செல் ஒன்று, குரோமோசோம் ஜீன்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து எங்களோட ப்ரோசஸ் இப்ப என்ன மாதிரி நீங்க ப்ரோசஸ் பற்றி கேட்கறீங்களோ, அது ஒரு 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் ப்ரோசஸ். அது வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுடைய அபிலிட்டி டு திங்க கூட்டு. அப்ப அபிலிட்டி டு திங்க கூட்டுதுன்னு சொன்னால் மனுஷன் 1000% சண்டை பிடிக்காம இருந்தான்னு சொன்னால் அந்த அபிலிட்டி டு சண்டை பிடிக்கிற அபிலிட்டியை அதை குறைச்சு கொண்டு வரும். அப்ப நாங்கள் பொதுவாக இந்த எங்கட சமயங்கள் புத்த சமயம் நீங்க பாத்தீங்கன்னா அவைய ரிஃபர்மேஷன் எல்லாம் எங்க போகுது, சாந்தமாயிருன்றதுக்கு தான் போகுது. அடிவராய ஒரு கரம் ஏற்றுக்கொண்டாலும் மற்ற கதையில தாசா இது புழையாண்டு தெரியுமடா, இதுல உனக்கு நட்டம் எங்களுக்கு நட்டம் ஆனபடியால் நாங்கள் சாந்தமா அப்ப எங்களோட பாசிவ் மென்டாலிட்டியை வளர்த்துது. இப்ப எங்களுக்கு ஒரு கட்டித்தனம் இருந்து அப்ப சாதி என்னோட தப்பினு பாத்தீங்கன்னா சாதி கூட பக்கத்துல 2 சாதிகள் ஒன்றா இருந்து ஒரு ஆய்ச்சி கொள்ளினம் தங்களுக்கு கீழே வச்சு கொள்ளினா அது பிறகு உங்களோட வெள்ளக்காரர் வந்தா பிறகு அது கூடினது பைதவே அது வரையில ஏண்டா எங்கிட்ட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்கட வேற ப்ரொடக்ஷன் வேற எதை பெரிய கதைக்கு இப்ப டைம் இல்ல. நாங்கள் எப்ப பொரோ பண்ணமோ ஒரு ஐடியாவை பெரிய ஐடியாவை அதுக்கு பிறகு நாங்கள் வேற சிஸ்டத்துக்கே ஆப்பிட்டோம். அதுக்கு பிறகு எங்களோட சிஸ்டம் எல்லாம் உடைய வாங்கிட்டு அப்ப நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் தான் வாங்க தான்.
இந்த பாயிண்ட் என்ன சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றி இவள் கதைக்க முடியாதுன்னு சொன்னா அவையில் ஜெனசைட் செய்து அது இந்த பிள்ளையில உணர்ந்து அவ சொல்ற சமாதானம் அதுவும் சண்டைக்கு பிறகு அவன் செகண்ட் வேர்ல்ட் வார் பிறகு. ஆனா அதை பாதிக்க முடியாம இருக்கேன்னு சொன்னா அவையின் உடம்புல இந்த ஜீன்ஸ்களோ வட்டவ நீங்க சொல்ற சேஞ்சுகள் இல்ல, அவைகளை திருப்பி திருப்பி அந்த அந்த இதுக்கு தான் இவளை கொண்டு போகுது, அந்த வரிக்கு தான் கொண்டு போகுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கு ஏற்கனவே அந்த பொட்டன்சி இருக்குது, ஏற்கனவே இஸ் ஆல்ரெடி வயர்ட். அப்ப நாங்கள் பிள்ளை சொல்றாங்களா 5 பாடம் படிப்பிக்கலாம், 5 லாங்குவேஜ் படிக்கலாம். அது காரணம் என்னன்னு சொன்னா எல்லா வயரும் ஏற்கனவே இருக்கு, அதாவது போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் போர்ட்ஸ் மாதிரி. only thing is somebody has to put something in, trigger it, அது உடனே வேலை செய்யும். நாங்கள் வளர்ந்தோன்னு என்ன செய்யறோம்னா நாங்கள் ரெசிஸ்டன்ஸை கூட்டிடுறோம். எதிரா சிங்களம் படிக்கிறேன் இல்ல, தமிழ் படிக்கிற போரிங், இங்கிலீஷ்ல கதைப்போம், ஹலோ டார்லிங். அப்ப இந்த பிரச்சனை வந்துடும். வயது போக எங்களுடைய அபிலிட்டி குறையுது, எங்களோட கெப்பாசிட்டி குறையுது, நாங்கள் எங்களோட போட்டுகளை மறக்கிறோம். நீண்ட உரையாடல், மிக ஆழமான உரையாடலும் கூட. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட உங்களோட கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.